கடந்த வாரம் முதலாம் வாரம் வசூலில் சாதனை படைத்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மீண்டும் இரண்டாவது வாரம் திரையிடப்பட்டிருக்கிறது. அதுக்கான டிக்கெட் விநியோகம் இன்றே தொடங்கிவிட்டது, விற்பனையும் ஆகிவிட்டது. சுமார் ஒரு 200-250 டிக்கெட் ஞாயிற்றுக்கிழமைக்கான டிக்கெட்டுகள் இப்போ விட்டு தீர்ந்திருக்கிறது. இதை பற்றி ரசிகர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி ஃபர்ஸ்ட் வாரம் எப்படி? ஃபர்ஸ்ட் வாரம் நல்லா அமோகமாக இருந்துச்சு. மறுபடியும் மாப்பிள்ளை ரெண்டாவது வாரத்துக்கு மறுவீடு கூப்பிட்டுருக்கோம். அதனால ரெண்டாவது வாரத்தில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக இப்போ மலரால் அலங்கரிக்குது. சாயங்காலம் 4 மணிக்கு அன்னதானம் பண்ணுறோம். அப்போது அந்த ஜென்ரேஷனில் அவர் நினச்சது அவர் முடிச்சாரு, இப்போ நாங்கள்லாம் அவர் நினச்சது நீங்கள் முடிக்கிறீங்க. அவர் நினச்சாரு, இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ முடிக்கிறீங்க. எப்படி இந்த ஃபீல் எப்படி இருக்கு? இல்லை, இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். ரெண்டாவது வாரம் போட மாட்டாங்களான்னு நிறைய பேர் லேடிஸுங்க எங்களை கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பாட்டு லேடிஸுங்களுக்கெல்லாம் பிடிச்ச இது இந்த படத்துல மொத்தத்துக்கும் சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் எங்களை விட அதிகமா அவங்கள நேசிக்கிற தலைவரை இந்த படத்துக்கு விரும்பி வரது ஒரு பாட்டுக்காகவும் ஒரு கருத்துக்காகவும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ரெண்டாவது வாரம் போட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் உங்களுடைய கொண்டாட்டத்தெல்லாம் பார்த்து இந்த திரைப்படத்தில் நடித்த லதா அம்மையார் அவர்கள் பெங்களூர் ரசிகர்களுக்கான வாழ்த்து உரையாடல் அளித்திருக்கிறார்கள். அதை பத்தி உங்களுடைய கருத்து? அது உண்மையான வார்த்தை. அந்த அம்மா லதா எம்ஜிஆர் லதா அவர்கள் எங்களுக்கும் அது காலையிலே கோவை ராஜேந்திரன் மூலயமா எங்களுக்கு தெரிவிச்சார். அப்புறமா அந்த அம்மாவும் தொலைபேசி மூலியமா பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு தலைவரை இவ்வளோ இது பண்றீங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷம். நீங்க மறக்காதீங்க தெய்வத்தை, மேலும் மேலும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு அவங்க வாழ்த்து சொல்லி அந்த அம்மாவுக்கு கர்நாடக சார்பா அனைத்து எம்ஜிஆர் என்றும் வராத எம்ஜிஆர் விசாரிகள் சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறோம். வருங்காலத்துல அந்த அம்மா நல்ல நீண்ட ஆயுளோட வர வைக்கக்கூடிய ஐடியா கடவுள் ஆயுஷ் ஆரோக்கியம் கொடுத்து அவங்கள நல்லா வேண்டிக்கிறோம். அடுத்த படத்துக்கு போகலான்னு இருக்கோம். அந்த அம்மா எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாக்கா கண்டிப்பா பெங்களூர் மாநகரத்துக்குள்ள அந்த அம்மாவை சரோஜாதேவி அம்மாவை வரவேற்போம். அது எங்க இது நேரம் சரியில்லாத தவிர்க்க முடியாத காரணத்தால அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த வாக்கு நாங்கள் அந்த அம்மாவை அதே மாதிரி குதிரை வண்டியில் உட்கார வச்சு இன்னொருனோம் மேலே தாளத்தோட இருந்தோம். லத்தம்மாவுக்கு எந்த நோவு நொடியும் இல்லாத கடவுள் நல்லா வச்சிருந்து பெங்களூர் அந்த அம்மா வந்து ஒரு திரைப்படத்துல கலந்துக்கணுன்றதுக்கு எல்லாரும் ரசிகர் சார்பில் வேண்டிக்கிறோம். இல்ல காலம் தான் நிர்ணயிக்கும், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப நாங்கெல்லாம் அந்த அம்மா கிட்ட எங்க குறைய சொல்றோம். அந்த அம்மா முடிவு பண்ணும், காலம் முடிவு பண்ணும். வந்து அந்த அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா மக்களோட மக்கள் எம்ஜிஆர் விசுவாசிகளோட அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களோட சேர்ந்து அந்த அம்மாவை அம்மாந்து பார்க்கணும் எங்க ஆசை. 50வது ஆண்டு பொன்விழா ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. பார்த்தா இப்போ 51வது ஆண்டு அடி எடுத்து வச்சுக்கிறதுனால முடியுதுன்னு பார்த்தா திருப்பி தொடருது. அது 51வது ஆண்டு எடுத்து வச்சுக்க கோல்டன் ஜீப்ல முடிச்சு இந்த வாரம் 51வது வாரத்துல அடி எடுத்து வைக்கிறோம். ரொம்ப அருமையா இருக்குது. நல்ல கருத்து இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஜனங்களுக்கு நல்லா இது ஹெல்ப் பண்றது இதெல்லாம் நல்லா கருத்து கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. நாங்களும் அது மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி நாங்களும் இதை என்னால் வந்து நாங்கள் செய்யறோம். வாழ்த்துக்கள். இப்போ இந்த படத்தை 2வது வாரம் போட்ட ரவிக்குமார் அவர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் இப்போ வருகை தர ரசிக பெருமக்களுக்கும் வருக என்று முதல் வாரம் வந்த ரசிக பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் மீண்டும் 2வது வாரம் கலந்துக்கிற அனைத்து எம்ஜிஆர் விசுவாசிகளுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருக என்ற வரவேற்கு நன்றி உரை தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை பதிவிடுகிறோம். பல்வேறு ரசிகர் பெருமக்கள் காட்சியின் நேரத்தை நீங்கள் சொல்லவில்லை என்று குறை கூறியிருந்தார்கள். இப்போது தெல்லம் தெளிவாக சொல்லுகிறோம். மாலை 4:30 மணி காட்சி அரங்கம் தொடங்க இருக்கிறது.
அனைவரும் வந்து திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்து புரட்சித் தலைவருடைய ஆசி பெற்று நீங்களும் சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்றது நம்மளுடைய விண்ணப்பமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாலை ஞாயிற்று- அனைவரும் இரண்டாவது வாரம் அளவில் 2வது வாரம் 3 மணி அன்னதானம் நடைபெறுகிறது. அன்னதானம் நடைபெறுகிறது. அனைவரும் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹவுஸ்ஃபுல் காட்சியாக அமைய வேண்டும். அது மாதிரி இந்த படம் ஒண்டிதான் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையில விளம்பரம் விளம்பரம் இல்லாத படம். ஆமா ஆமா தெரியும். ஆமா. டிஜிட்டல் ஒரு- யூடியூப் மூலியமாவே இது ஒரு டிஜிட்டல் ஆன்லைன் அது ஒரு அன்பு, வால் போஸ்டர். இத சொல்ல போனா இதுக்கு மூல காரணம் எங்க இதயக்கனி எம்ஜிஆர் ரகு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் நன்றி. கொள்கிறோம். அதே போல் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டு அனைவரும் கலந்துக்கிறதுக்கு எல்லாரும் ரசிகர்களுக்காக அனைத்து ரசிகர் மக்களும் ரசிகர்கள் மற்றும் வருக வருக. அனைவரும் கலந்து இந்த வீடியோ பார்த்து வந்துங்கிறவங்களுக்கு அனைவருக்கும் என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி.